ரணிலுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. விமானப்படையில் யாழ் இளைஞர்கள் வலியுறுத்தும் பிரமித்த பண்டார. இலங்கை அரசாங்கம் குறித்து ஐநா அமைப்பிடம் அதிருப்தி வெளியிட்டுள்ள கர்தினால். வடக்கு நாரிமலை ஆலை விவகாரம் தொடர்பாக அதிபர் தேர்தலில் இந்துக்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒரு பாடத்தை படிப்பிப்பார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இபிஆர்எல்எஃப் கட்சியின் செயலாளருமான சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா வடக்கு வெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் பூசை வழிபாடுகளுக்கு சென்ற நிலையில் அந்த பிரதேசத்தை சேர்ந்த காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினர் வருகை தந்து ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவுக்கு இடையூறாக செயற்பட்டதுடன் கீழ்த்தரமாக காவல்துறையினர் நடந்து கொண்ட நடவடிக்கையானது உலகவாழ் இந்துக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம் நல்லிணக்கத்தை பேசிக்கொண்டு இப்படியான கெடுபிடிகளை செய்வதன் மூலம் தமிழ் மக்களிடமிருந்து குறிப்பாக இந்து கிறிஸ்தவ மக்களிடமிருந்து வாக்குகளை பெறுவது என்பது கடினமானதாகவே இருக்கும். அதிபர் தேர்தலில் இந்துக்கள் அவருக்கான ஒரு பாடத்தை படிப்பிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு வரி வருமான இழப்பை ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக 13,500 சிகரெட்டுகளை எடுத்து சென்ற ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் இருவர் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கொழும்பிலிருந்து அம்பாறைக்கு இந்த சிகரெட் கையிருப்பை கொண்டு சென்றதுடன் அம்பாறை பேருந்து நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக அம்பாறை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வயிற்றில் விழுந்த அடியால் தெருவுக்கு வந்த சிங்கள மக்களே அரகலவை நடத்தினார்கள். பொய் சொல்ல வேண்டாம், கோட்டாபய நீர் புத்தகம் எழுதியிருக்கவே தேவையில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ எழுதியுள்ள சதி என்ற நூல் தொடர்பில் தனது ட்விட்டர் தளத்தில் கருத்து வெளியிட்டுள்ளதிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், சிங்கள பௌத்தர் பலமடைவது சிறுபான்மையினருக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதனாலேயே தனக்கு எதிரான உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் ஒன்று திரண்டு அரகலவை நடத்தினார்கள் என தன் நூலில் கூறும் கோட்டாபய ராஜபக்ஷ வரலாற்று குற்றங்களிலிருந்து இன்னமும் கூட பாடம் படிக்காத ஒரு அறிவிலி. சிங்கள பௌத்தர் பலமடைவது இந்த நாட்டு தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பிரச்சினை அல்ல. சிங்கள மொழி பேசுவதன் மூலமும் பௌத்த தரிசனத்தை கடைபிடிப்பதன் மூலமும் நானும் கூட சிங்கள பௌத்த சிந்தனையை பலப்படுத்தி வருகின்றேனே. எமக்கு அதில் என்ன பிரச்சினை? இந்த நாட்டில் சிங்கள பௌத்தம் பேரினவாதமாக மாறி பல இனங்கள், பல மதங்கள், பல மொழிகள் என்ற இலங்கை பன்மைத்துவத்தை இல்லாது ஒழிப்பது எமது பிரச்சினை. அதுதான் நமது நீண்டகால போராட்டம். உங்கள் அரகலையவுக்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது. கொழும்பிலும் நாடு முழுக்கவும் நடைபெற்ற அரகலவில் பங்கு பெற்ற மக்களில் 199% 2019, 2020 தேர்தல்களில் மொட்டு சின்னத்துக்கு வாக்களித்தவர்கள். அவர்கள்தான் கோட்டாபயவின் முட்டாள்தனமான பொருளாதார கொள்கைகள் காரணமாக வயிற்றில் பாரிய அடி விழுந்ததுடன் தெருவுக்கு வந்து போராடியவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் கட்சியின் கருத்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் திச அதநாயக்க தெரிவித்துள்ளார். நிதி நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை வந்தபோது எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து கலந்துரையாடியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அரசின் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அழைப்பு விடுக்கப்பட்ட கலந்துரையாடல்களில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பிடம் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அதிருப்தி வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற சில மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் தொடர்பில் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 55ஆம் அமர்வுகளில் காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைந்து கொண்டு அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். மேற்குறிப்பிட்ட தாக்குதல்கள் குறித்த மெய்யான தகவல்களை வெளிப்படுத்த இலங்கை அரசாங்கம் தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவங்கள் குறித்து கிரமமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என விடுக்கப்படும் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்களுக்கு நீதி வேண்டி குரல் கொடுக்கும் தரப்புகள் சிறையில் அடைக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற நேர்மையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கருத்தினால் ஐக்கிய நாடுகள் அமைப்பிடம் கோரியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்கள் ஸ்ரீலங்கா விமானப்படையில் இணைய வேண்டும் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த விமானிகளும் ஸ்ரீலங்கா விமானப்படையின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா விமானப்படையின் 73வது வருட நிறைவை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் கண்காட்சி நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிறந்த நாள் விழாவில் போதைப் பொருள் பாவித்த குற்றச்சாட்டில் 27 பேரை ஹகதுடுவ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் பிறந்தநாள் விழாவிற்கு முகநூலூடாக அழைக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவிகள் 5 உட்பட 27 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் தனியார் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 5 மாணவிகள் மற்றும் 12 ஆண் மாணவர்கள், 3 தகாத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் பெண்கள் உட்பட 27 பேர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களால் 20 மில்லிகிராம் ஹஷிஷ் போதைப் பொருள், வேகன் 6 ரக கார், 3 போதைப் பொருள், 3 கையடக்க தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹகதுடுவ காவல் நிலைய பிரதான காவல்துறை பரிசோதகருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் கெஸ்பேவ நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கனடாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 23 மற்றும் 24ஆம் திகதிகளில் அனுரகுமார கனடாவில் தங்கியிருப்பார் என கூறப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கனடா கிளையின் அழைப்பின் அடிப்படையில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 23ஆம் திகதி கனேடிய நேரம் பிற்பகல் 3 மணிக்கு டொரண்டோவில் மக்கள் சந்திப்பொன்று நடத்தப்பட உள்ளது. மேலும் எதிர்வரும் 24ஆம் திகதி வான்கூவாரில் மற்றுமொரு மக்கள் சந்திப்பினை அனுரகுமார மேற்கொள்ள உள்ளார். அண்மையில் அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயம் உள்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் அதிகளவு பேசப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் புதிய அதிபராக மறைந்த முன்னாள் பிரதமர் பேனசீர் புட்டோவின் கணவரும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் புட்டோ ஜர்தாரியின் தந்தையுமான ஆசிஃப் அலி ஜர்தாரி நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அந்த நாட்டு நாடாளுமன்றத்துக்கு கடந்த மாதம் 8ஆம் திகதி நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி ஆட்சியமைக்க பிலாவல் புட்டோ ஜர்தாரியின் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆதரவளித்தது. அதனைத் தொடர்ந்து நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் ஷாபாஸ் ஷெரீப் நாட்டின் பிரதமராக 2வது முறையாக மீண்டும் பொறுப்பேற்றுள்ளார்.